ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். செங்கோட்டையன் தமிழக வெற்றி கழகத்துல போய் இணைஞ்சு ஒரு டாப் மோஸ்ட் இடத்துல போய் உக்காந்துட்டாரு. விஜய் அவர்கள் ஈரோடுல பேசும்போது கூட ஒரு விஷயம் சொன்னாரு. இன்னும் நிறைய பேர் தமிழக வெற்றி கழகத்துல இணைய போறாங்க அண்ணன் செங்கோட்டையன் போல. அண்ணன் செங்கோட்டையனுக்கு எந்த அளவுக்கு உயர்ந்த பதவியும் அவருக்கு உரிய அங்கீகாரத்தையும் தமிழக வெற்றி கழகம் கொடுத்ததோ, அவரை பின்தொடர்ந்து வருபவர்களுக்கும் இதே அங்கீகாரமும் உயர் பதவிகளும் கொடுக்கப்படும் அப்படின்னு ஆஃபர் அள்ளி விட்டுருக்காரு. ஏன்னா கூட்டத்துல யாரும் வந்து கலந்துக்கிறதுக்கு தயாராகவே இல்லை. விஜயை நம்பி வர்றதுக்கு தயாரா இல்லை. ஏதோ தப்பி தவறி வந்து செங்கோட்டையன் அந்த பக்கம் போனதுனால அந்த ஒரு பிளஸ் பாயிண்ட்டை மட்டும் எடுத்துக்கிட்டு விஜய் என்ன பண்றாரு, இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றாரு, இன்வைட் பண்ணியிருக்கிறாரு. இதுக்கப்புறம் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, தமிழக வெற்றி கழகத்துல வந்து இணைவாங்க. அவங்களுக்கு பல ஆஃபர்கள் நாங்க கொடுப்போம், உயர் பதவிகள்லாம் கொடுப்போம், உரிய அங்கீகாரத்தை கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனா இது சொன்ன உடனேயே ஈரோடுல இன்னொரு விக்கெட், அதாவது அதிமுகல இருக்கிற இன்னொரு விக்கெட்டு விஜய் பக்கம் போக போகுது அப்படின்னு ஒரு தகவல் ரொம்ப அரசல் புரசலா ஏற்பட்டிருக்கு. இது செங்கோட்டையன் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறாரு அப்படின்னு பார்க்கப்படுது. ஈரோடு மாவட்டத்துல கூட்டத்தில் விஜயமங்கலம் அப்படின்ற ஒரு இடத்துல விஜய் அவர்கள் கூட்டம் நடத்தினார். இந்த இடம் பெருந்துறை தொகுதிக்கு உள்ள வருது. அந்த பெருந்துறையில யார் எம்எல்ஏவா இருக்கிறாருன்னா அதிமுகவை சேர்ந்த ஜெயக்குமார் அவர்கள் தான் அங்க வந்து என்ன பண்றாரு, எம்எல்ஏவா இருக்கிறாரு. இவரு செங்கோட்டையனுடைய ஆதரவாளரா இருக்கிறாரு, தீவிர ஆதரவாளர். செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவிலிருந்து விலகின உடனேயே இவர் எல்லாம் விலகிடுவாங்க அப்படின்னு பார்த்திருந்தாரு. ஆனா இருந்தாலும் நம்ம அவசரப்பட வேண்டாம். 2026 சட்டமன்ற தேர்தலில் திரும்பவும் பெருந்துறையில் நிக்கிறதுக்கு, எம்எல்ஏவா நிக்கிறதுக்கு அப்ளிகேஷன் போட்டிருக்கிறார். இப்போ அதிமுக வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் விருப்ப மனு தாக்கல் செய்யறாங்க. எங்களுக்கு இந்தந்த தொகுதி வேணும், அந்தந்த தொகுதி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்றாங்க, தாக்கல் பண்ணியிருக்காங்க. பெருந்துறையில இவரு சிட்டிங் எம்எல்ஏவா இருக்கிறாரு. இவரும் நெக்ஸ்ட் டைம் எனக்கு சீட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அப்ளிகேஷன் போட்டிருக்காரு. இவரை தவிர்த்துட்டு நிறைய பேர் என்ன பண்ணிருக்காங்க, இவரை எதிர்த்து நிறைய பேர் என்ன பண்ணிருக்காங்க, அப்ளிகேஷன் தாக்கல் பண்ணிருக்காங்க. இப்ப இவரு ரெண்டு மனசா இருக்கிறாரா, அதாவது இப்போதைக்கு நடுநிலம் இருக்கிறார். ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி நம்மளுக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுத்துட்டாருன்னா அதிமுகவிலே இருந்துடுவோம். இல்லையா அண்ணன் செங்கோட்டையன் பாணியிலேயே நம்ம என்ன பண்ணுவோம், தாவேக்காவுக்கு போயிட்டு அங்க நம்ம பெருந்துறையை வாங்கிட்டு அங்க நிப்போம் அப்படின்ற ரேஞ்சில வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கிறாரா பெருந்துறை எம்எல்ஏ ஜெயக்குமார் அவர்கள். இப்போ விஜய் சொன்ன மாதிரி பல விக்கெட்டுகள் விழுறதுக்கு தயாராயிருச்சு. ஆக மொத்த ஸ்கெட்சி போட்டது திமுகவுக்கு இல்ல அதிமுகவுக்கு தான் அப்படின்னு தான் பார்த்துக்கணும். ஏன்னா இவங்க அதிமுகவில் இருக்கிறவங்கள தான் ஒன் பை ஒன்னா கழட்டி இந்த பக்கம் சேர்க்கிறது பாக்குறாங்க. திமுகவில் எக்காரணத்து கொண்டும் யாரும் இங்க தமிழக வெற்றி கழகத்துல போய் இணைய மாட்டாங்க. இவங்க பெரிய நிர்வாகிகளை விட்டுருங்க, சாதாரண கடைநிலை தொண்டன் இருப்பாங்களே திமுகவில், அவங்க கூட தமிழக வெற்றி கழகத்துல போய் இணையறதுக்கு தயாராக இல்லை. ஒருவேளை அதிமுகல போய் இணையலாம், மற்ற கட்சியில போய் இணையலாமே கண்டி தமிழக வெற்றி கழகத்துல போய் இணையறதுக்கு தயாராகவே இல்லை. ஆனா இவங்க தான் கனவு கண்டுட்டு இருக்காங்க, திமுகவிலிருந்து ஒரு பெரும் கூட்டம் வரும், சிட்டிங் அமைச்சர்களே வருவாங்க, அப்படி இப்படின்னு புருடா விட்டு இருந்துதான் ஆதவர்ஜினா பேச்சுல சுத்தமும் கிடையாது, பொய்யாவே இருக்கு, ஒரு உண்மை கூட கிடையாது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை இருக்கு. பொய்யா சொல்லிட்டு தெரிஞ்சுட்டு இருக்கான், ஒரு சீட் எடுத்து போடுங்க ஐயா அவருக்கு அப்படின்ற மாதிரி தான் ஆதவர்ஜினா பொய்யா சொல்லி தெரிஞ்சுட்டு இருக்காரு. அவர் பேச்சுல ஒரு கண்ணியம் இல்ல, ஒரு உண்மைத்தனம் இல்லை அப்படின்றது நிதர்சனமான உண்மை. ஏன்னா எதனா ஒரு குட்டையை கலப்பி அதுல குளிர் காஞ்சிடலாம் அப்படின்னு தான் ஆதவர்ஜினா இருக்கிறாரு. ஆனா அதெல்லாம் எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் தோல்வியில தான் முடிஞ்சு போகுது. இது தமிழக வெற்றி கழகத்துக்கு ரொம்ப மைனஸாவே இருக்கு. அப்படி இருக்கும் பொழுதுதான் விஜய் அவர்கள் செங்கோட்டையனை தொடர்ந்து இன்னும் நிறைய பேர் நம்ம கட்சிக்கு வர்றதுக்கு தயாரா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னது அதிமுகவை காலி பண்றதுக்காக கண்டி திமுகவை இல்ல. ஏன்னா அதிமுக அப்படின்ற ஒரு கட்சி களத்திலேயே இல்ல, ஓப்பனா சொல்லிட்டாரு. களத்துல இருக்கிறவங்களை மட்டும்தான் நாங்க கணக்கெடுப்போம், களத்திலேயே இல்லாத, களத்துக்கே சம்பந்தமே இல்லாத கட்சிகள் எல்லாம் நாங்க பேசணும்னு அவசியம் கிடையாது பாஸ். அதனால அதிமுகவை இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன பண்ற டார்கெட் பண்ணிட்டாரு. அதிமுகவில் இருக்கிற இன்னும் பலவீனமா இருக்கிற எல்லாரையும் தாம் பக்கம் இழுத்துக்கணும். இப்ப அதிமுகவில் ஒரு கருத்து போயிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி சீட்டு கொடுத்தா அதிமுகவிலே இருப்போம், இல்லையா அடுத்த கட்டமா நம்ம தமிழக வெற்றி கழகம், அதாவது செங்கோட்டையன் போயிட்டாரு, அந்த பக்கம் நம்ம போயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்ணிருக்காங்க, பேக்கப் பண்ணி ரெடியா வைக்கான்னு வெயிட்டிங்ல இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி சீட்டு கொடுத்தா இங்க இல்ல கட்டி அங்க அப்படின்ற ரேஞ்சுக்கு என்ன பண்ணிட்டாங்க, இப்பவே எல்லாமே என்ன பண்ணிட்டாங்க, பேக்கப் பண்ணி வச்சுட்டாங்க. ஆனா இதுல ஒரு சிக்கல் இருக்கு. ஒருவேளை இப்போ பெருந்துறை எம்எல்ஏ ஜெயக்குமார் அவர்கள் அந்த பக்கம் போறாருன்னா
பெருந்துறையில ஆல்ரெடி நான் நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிறவங்க போட்டின்னு இருப்பாங்க. இப்ப இவர் போனோன்னே சீட் எடுத்து கொடுத்துருவாங்களா அப்படின்னா அதுவும் ஒரு பெரிய சர்ச்சைகளை வெடிக்கும், உட்கட்சி மோதல் வெடிக்கும். ஏன்னா இப்பவே செங்கோட்டையன் அவர்கள் தன்னுடைய ஆதரவாளர்களை கொங்கு பெல்ட்ல நிக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக செட்களை போட்டு இருக்காரு, லிஸ்ட் ரெடி பண்ணி வச்சுட்டாரு. இப்ப போதாததுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகளும் வந்தா இங்க உட்கட்சி மோதல் வெடிக்கும் அப்படின்ற ஒரு பிரச்சனையும் இருக்கு. யாக மொத்த இப்ப எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணிட்டாங்க, மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன இங்க பாருங்கண்ணே, எங்களுக்கு சீட்டு கொடுங்க, கொடுத்தா அதிமுகவில இருப்போம், இல்லையா அதிமுக விட்டு தமிழக வெற்றி கழகத்துல போயிட்டு அங்க சீட்டு வாங்கி நிப்போம், உங்களே எதிர்ப்போம் அப்படின்னு ரேஞ்சுக்கு வந்துட்டாங்க. இப்போ விஜய் அவர்கள் சொன்ன மாதிரி 2ஆம் இடத்துக்கு அதிமுக விசஸ் டிவிகே இந்த ரேஞ்சில தான் போயிட்டு இருக்க கண்டி அவர் மோத ஆரம்பிச்சிட்டாரு. திமுக அப்படின்ற ஒரு பெரிய மலையை போயிட்டு முட்டி மோதி நம்ம கீழே விழுந்தாலும் பரவாயில்ல, நம்ம முட்டணும்பா அப்படின்ற ஒரு பேரு கிடைக்கும்ல, அதுக்காகவே திமுக என்ன பண்ணுது, முட்டிட்டே இருக்கு. ஆனா முட்டி 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 இவங்க தான் என்ன பண்ண போறாங்க, கீழே விழ போறாங்க அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையா இருக்கு. இதனிடையில தான் அதிமுகவில் இருக்கிற அதிருப்தியாளர்களை எல்லாருக்கிட்டையும் செங்கோட்டையன் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறாரு கூடிய விரைவில். அதாவது புதிய வருடத்துல துவங்கும் பொழுது தமிழக வெற்றி கழகம் புதுப்பொலிவுடன் புது வருடத்துல பலத்த ஒரு கட்சியா மாறும் அப்படின்னு செங்கோட்டையன் அவர்கள் அறிக்கை விட்டுகிறத இங்க நம்ம உன்னிப்பா பார்க்க வேண்டியதா இருக்கு. விஜய் அவர்கள் சொன்னாரு அப்படின்னா அது கடமைக்குன்னு சொல்ல, கடந்து போகணும் முடியாது, அதையும் கொஞ்சம் உன்னிப்பா பார்க்கணும். அதிமுகவில் இருக்கிற அதிருப்தியாளர்களை செங்கோட்டையன் மூலமா இந்த பக்கம் கொண்டு வரணும். அதன் ஒரு முழு முயற்சி தான் பெருந்துறை எம்எல்ஏ அவர்கள் இப்போ தமிழக வெற்றி கழகத்துக்குள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இப்போ இபிஎஸ் அவர்கள் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா புதியவர்களுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனாலேயே அதிருப்தியில இருக்கிறவங்க சிட்டிங் எம்எல்ஏவும் மற்ற மாவட்ட செயலர் எல்லாருமே அதிருப்தியில இருப்பாங்க, அவங்க எல்லார்கிட்டையும் இப்பவே பேசி வச்சுட்டு தாம் பக்கம் இழுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செங்கோட்டையன் அவர்கள் ஒரு பக்கம் காய்களை நகர்த்திட்டு வராரு. எடப்பாடி பழனிசாமியும் என்ன பண்றது அப்படின்னு தெரியல. ஒருவேளை அப்படி இருந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு போயிட்டா இங்க எல்லாரும் கணிக்கிற மாதிரி இங்க 2ஆம் இடத்துக்கு அதிமுக விசஸ் டிவிகே இந்த ரேஞ்சில தான் போவோம் அப்படின்றதும் எந்தவித மாற்று கருத்து இல்ல. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பெருந்துறை எம்எல்ஏ ஜெயக்குமார் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்துல போய் இணைய போறதா ஒரு தகவல் இருக்கு. இதற்கு செங்கோட்டையன் அவர்கள் முழுமூச்சா முன்னெடுப்புகள் எடுத்திருக்கிறதாகவும் இங்க கூறப்படுது. இதை பத்தியோட கருத்து அப்படின்றதுக்கு கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.